இங்கே இருந்து அவதிப்படுத்த விட நீ அங்கேயாச்சும் இரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அப்போ அவங்களாம் இறந்துட்டாங்க, சொல்றதுக்கு யாரும் இல்லை. அந்த பால் கொடுத்தவங்களும் இறந்துட்டாங்க, வீட்டில் இல்லவங்கெல்லாம். அப்புறமேல அவங்க வீட்டில் இருந்து ஒரு 2-3 நாள் இருந்தேன். மனசு தாக்கல, அந்த பிள்ளைய தேட்டம் வந்துருச்சு எனக்கு. அப்புறம் திரும்பி ஓடியாந்துட்டேன். அந்த வீட்டுக்கார பொம்பளை சொல்லுது, நான் வேலைக்கு இருந்து எங்க அம்மா போய் விட்டா, உங்க அம்மா 500 ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கு, நீ அதுக்காச்சும் வேலை பார்த்து விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிச்சு. 500 ரூபா வாங்கிச்சா? என்னால இல்லைங்க, காசு கொடுக்க என் பிள்ளைய விட்டுட்டு வந்து மனசு உளைச்சலா இருக்குங்க, என்னால வேலை பார்க்க முடியல, நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தேன். வந்தாக்கா உள்ளுக்கு விட மாட்டேன்ருச்சு எங்க அம்மா. எங்க போறதுன்னு தெரியல. அப்புறம் எங்க மச்சான் ஒருத்தர் கஸ்டமர்ஸ் ஆஃபீஸரா இருந்தார், அவர்கிட்ட போனேன். அவர் ஒரு லெட்டர் எழுதி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போ, உனக்கு யாரும் ஆதரவுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் காலையில அவர் தான் 200 ரூபா பணம் கொடுத்து ஒரு ஆளை அனுப்பி எங்க அம்மாவுக்கு தெரியாம எனக்கு அந்த உதவி செஞ்சாரு.